ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாரத்துக்கு ஒரு நாளாவது கட்டாயமாக செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு நல்ல ஹெல்த்தியான சாதம் இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாசிப்பூ, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு டீஸ்பூன் சோம்பு, 10லேருந்து 15 போல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பூண்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இதில் வெந்து செவந்து வரட்டும். இப்போ இது கூட ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு வெத்தலையை இந்த மாதிரி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. வெத்தலை நல்லா வெந்து வரட்டும். இப்போ இது கூட தேவையான மசாலா 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் புளி கரைசல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி சுருண்டு வதங்கணும். இது கூட 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உடனே நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. பெருசாக சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. சிம்பிளாக துவையல் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு இதே மாதிரி வெத்தலை பூண்டு சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.